ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு 6 இம்பார்ட்டன்ட் ஃபைனான்ஷியல் அட்வைஸஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க அது என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், ரிஸ்க் அண்ட் லக். பில்கேட்ஸ் வந்து அவரோட ஸ்கூலில் வந்து லேக் சைட் அப்படின்ற ஒரு ஸ்கூலில் தான் வந்து பண்ணார். ஸோ இப்போ பண்ணுறப்போ அவர் வந்து அவரோட கிளாஸ்மேட்டான பால் ஆலன் அப்படின்ற ஒருத்தரை வந்து மீட் பண்ணுறாரு. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ வந்து அவங்க ஸ்கூலில் வந்து கம்ப்யூட்டர்ஸ் வந்து அந்த காலத்தில் லேக் சைட் அப்படின்ற ஒரு ஸ்கூல்லையும் மிச்ச சில ஸ்கூலில் மட்டும்தான் வந்து கம்ப்யூட்டர்ஸே இருந்துச்சு. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, எப்போவுமே ஸ்கூல் முடிஞ்சக்கப்புறமா அந்த கம்ப்யூட்டர்ஸ் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க. டே அண்ட் நைட் அந்த மாதிரி ஒர்க் பண்ணாங்க. ஸோ லேட் நைட் தான் அவங்க வந்து வீட்டுக்கே போவாங்க. அந்த மாதிரி வந்து ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இப்படியே போயிட்டு இருக்கிறப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஆலன் வந்து யோசிச்சு பார்க்குற மாதிரி பில்கேட்ஸ் வந்து ஆலன்ட்ட ஒரு நாள் கேட்டிருப்பாரு, நம்ம வந்து ஃபார்ச்சூன் 500 கம்பெனி மாதிரி ஒரு கம்பெனி வந்து ஆரம்பித்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாரு. அதுக்கு ஆலன் வந்து எனக்கு வந்து ஐடியா இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்போ பில்கேட்ஸ் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நம்ம வந்து ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனி மாரி ஒன்று ஆரம்பிப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. ஆலனும் அண்ட் பில்கேட்ஸும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ண கம்பெனி தான் வந்து மைக்ரோசாஃப்ட். ஸோ இப்போ பில்கேட்ஸோட இன்னொரு ஃப்ரெண்டை பற்றி பார்ப்போம். அவரோட பேர் வந்து கென்ட் எவான்ஸ் அப்படின்றது தான். ஸோ வந்து இவங்க 2 பேரும் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ. சரி, அப்போ கென்ட் எவான்ஸ் வந்து ஏன் வந்து மைக்ரோசாஃப்ட்டில் மெம்பராக இல்லை, ஏன் வந்து பார்ட்னராக இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, கென்ட் எவான்ஸ் வந்து ஸ்கூல் படிக்கிறப்போ வந்து ட்ரெக்கிங் பண்ணப்போ இறந்துட்டாரு. அதனால தான். பில்கேட்ஸ் ஸ்கூல் படிக்கிறப்போ கென்ட் எவான்ஸும் பில்கேட்ஸும் தான் ரொம்ப வந்து ஃபோன்லேயே பேசியிருக்கதா சொல்லியிருக்காரு அவர். கென்ட் எவான்ஸ் வந்து எப்போவுமே ஸ்கூலில் வந்து ஒரு பெரிய ப்ரீஃப் கேஸோடு தான் சுற்றிட்டு இருப்பாராம்மா. லைக் வந்து ஒரு லாயரோட ப்ரீஃப் கேஸ் எப்படி இருக்குமோ அந்தமாரி. ஸோ வந்து கென்ட் எவான்ஸும் பில்கேட்ஸும் வந்து ஃப்யூச்சரில் நம்ம வந்து எப்படி இருப்போம், ஒரு லைக் ஒரு 5 or 6 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே கான்வர்சேஷன் பேசியிருக்காங்கம்மா. எப்படி வந்து நம்ம சிஇஓவாக இருப்போமா, இல்லை வந்து ஒரு கம்பெனியை வந்து நம்மளே ரன் பண்ணுவோமா, அந்தமாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களே பேசியிருக்கிறதாங்க சொல்கிறாங்க. ஸோ இப்போது லக் அண்ட் ரிஸ்க்கை பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணுன்னா ஒரு சிம்பிள் மேத் பார்ப்போம். 1968 அப்போது ரஃபாக ஒரு 303 மில்லியன் பீப்புள் வந்து ஹை ஸ்கூல் படிக்கிற ஏஜ் பீப்புள் வந்து இருந்திருக்காங்க அக்கார்டிங் டு யூஎன் படி. அதில் 18 மில்லியன் பீப்புள் வந்து யூஎஸில் இருக்காங்க. அண்ட் 2,70,000 பீப்புள் வந்து வாஷிங்டனில் இருந்திருக்காங்க. அண்ட் ஒரு 1 lakh பேர் வந்து பார்த்திங்கன்னா சியாட்டல் அப்படின்ற ஒரு ஏரியாவில் இருந்திருக்காங்க. அங்கே தான் பில்கேட்ஸும் இருந்திருக்காரு. இந்த 303 மில்லியன் பீப்புளில் வந்து வெறும் 300 பேர் தான் வந்து லேக் ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ பாருங்கள், 303 மில்லியன் எங்கே இருக்குது, 300 எங்கே இருக்குன்ட்டு. அதுலேயும் பில்கேட்ஸும் பாலும் மட்டும்தான் வந்து ஸ்கூலில் வந்து படிச்சிருக்காங்க. எவான்ஸால் படிக்க முடியல. அப்போ இங்கே வந்து லக் வந்து பில்கேட்ஸ்க்கு, அதாவது 1 மில்லியனில் பில்கேட்ஸ் ஒருத்தராக இருந்திருக்காரு. அண்ட் வந்து ரிஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா எவான்ஸ் வந்து 1 மில்லியன் பேரில் ஒருத்தராக இருந்திருக்காரு. ஸோ ஆத்தர் என்ன சொல்ல வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு எது வேணாலும் நடக்கலாம், நம்மளால் வந்து ஃப்யூச்சரை ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அண்ட் வந்து லக் அண்ட் ரிஸ்க் வந்து ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து ஒரு மேஜர் ஒரு ஃபேக்டராக நம்ம எடுத்துக்கணும்னு சொல்கிறாரு. ஜஸ்ட் லக்கு அப்படின்னு எடுக்காமல் அதுவும் இருக்குது. அதனால தான் வந்து பில்கேட்ஸும் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கார். அண்ட் வந்து எவான்ஸால் ஆக முடியல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. செகண்ட் வந்து வெல்த் இஸ் வாட் யூ டோன்ட் சி. ஆத்தரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் ராஜர் அப்படின்ற ஒருத்தர் வந்து போர்ஷ் கார் வந்து ஓட்டிகிட்டு இருந்திருக்காரு. ஆத்தருக்கு வந்து ஐடியாவே இல்லை எப்படி வந்து ராஜர் வந்து ஃபோர்ட் காரை அஃபோர்ட் பண்ணி வாங்கினார் அப்படின்ட்டு. ஸோ ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அதே ராஜர் அப்படின்னு வந்து ஹோண்டா காரில் வந்திருக்காரு. ஸோ ஆத்தர் வந்து கேட்டிருக்கப்போ ராஜர் என்ன சொன்னார்னா, எனக்கு வந்து அதில் கடன் இருக்கிறதுனால நான் அந்த காரை வந்து விற்றுட்டேன், இப்போ வந்து ஹோண்டாவில் தான் நான் வந்து போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஆத்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்போது வந்து ராஜர் போர்ஷ் கார் வச்சுருந்தப்போ பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இவர் வந்து பணக்காரரு, அதனால தான் இவர் இந்த காரில் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. பட் ஆனால் மெட்டீரியலாக பார்த்து இவர் வந்து பணக்காரன் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அது வந்து தப்புன்னு சொல்கிறாரு ஆத்தர். ஏன்னா இப்போ அதே இவர் வந்து லோனுக்கு தான் வாங்கியிருக்காரு, அதையும் அதை கட்டுறதுக்கோசம் தான் அந்த காரையை விற்றுருக்காரு. அப்படி பார்த்தா இவர் வந்து பணக்காரன் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. தேர்ட் ஒன், ஃப்ரீடம். ஆத்தர் வெல்த் அப்படிங்கிறத எப்படி சொல்கிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த நம்மளுக்கு பிடிச்சவங்களோட நம்மளால் எவ்வளோ காலம் வரைக்கும் அதை அனுபவிக்க முடியும் அப்படின்றத பார்த்தோன்னா அதுதான் வந்து வெல்த்துன்னு சொல்கிறது. அதாவது நம்ம டைம் வந்து எவ்வளோ நம்ம எவ்வளோ லேவிஷாக ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அதை நம்ம ஃப்ரீடம்கோசரம் எப்படி எல்லாம் இருக்கோமோ அதை வந்து வெல்த் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்கிறாரு. வந்து சேவ் மணி. ஸோ இந்த பாயிண்ட் வந்து பேசிக்காகவே எல்லோரும் சஜஸ்ட் பண்ணுற ஒரு பாயிண்ட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் ஆத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம சேவ் பண்ணணும், பட் ஆனால் காரணமே அதுக்கு இருக்கக்கூடாது அப்படின்றது அவரோட பாயிண்ட்.
ஸோ மோஸ்ட்லி எல்லோரும் என்ன பண்ணுவோன்னா எதுக்கு சேவ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி ஒரு கார் வாங்குறக்கோசரமாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு வீடு வாங்கணும், இல்லாட்டி ஒரு ஃப்யூச்சர் நீட்கோசரம் இருக்கலாம். ஒரு ஸ்பெசிஃபிக்காக இப்போ வந்து ஏதோ ஒரு கோல் அச்சீவ் பண்ணணுன்னா அதுக்கோசரம் இருக்கும். ஸோ ஆத்தர் வந்து இதை சஜஸ்ட் பண்ணார், நம்ம சேவ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட நீட்ஸுக்கு தகுந்தாப்பில் தான் நம்ம வந்து லைஃப்பை வந்து ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ வந்து வாண்ட்கோசரம் நம்ம வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணாமல் நம்ம நீட் என்ன இருக்கோ அதோட நீடுக்கும் கீழே வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும்னு வந்து ஆத்தர் சொல்கிறாரு. அவாய்ட் தி எக்ஸ்ட்ரீம் எண்ட்ஸ் ஆஃப் ஃபைனான்ஷியல் டெசிஷன்ஸ். நம்ம எந்த ஒரு ஃபைனான்ஷியல் டெசிஷன்ஸ் எடுத்தாலுமே நம்ம வந்து ஃப்யூச்சரை பேஸ் பண்ணி தான் அந்த டெசிஷன்ஸ் இருக்கும். ஸோ வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக திங்க் பண்ணி ஒரு ஃபைனான்ஷியல் டெசிஷன்ஸ் எடுக்கிறத விட ஆத்தர் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சேவ் பண்ணுறப்போ எதுவுமே யோசிக்காமல் சேவ் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் வர ப்ராப்ளம்ஸை ஓவர் கம் பண்ணுறதுக்கு அதுவே போதுமானதாக இருக்கும் அப்படின்ட்டு ஆத்தர் சொல்கிறார். 6th one, nothing is free. நம்ம எந்த ஒரு ஃபைனான்ஷியல் டெசிஷன் எடுத்தாலுமே அதுலேருந்து வர ரிசல்ட் வந்து நம்மளுக்கு நம்ம எதுவுமே பண்ணாமலேயே நம்மளுக்கு கிடச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு ட்ரேடர் இருக்கான்னு வச்சுப்போம். அவர் வந்து கம்மியான காசு போட்டு அவர் வந்து சீக்கிரமாக நம்ம ஸ்டாக்கை விற்றோம்னா ரைஸ் ஆகிறப்போ அப்போ வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடச்சிடும். ஸோ வந்து நான் எதுவுமே பண்ணாமலே எனக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருந்தார்னா மேபி எக்கானமி வந்து டவுனாக இருக்கிறப்போ அவருக்கு வந்து லாஸ் தான் கிடைக்கும். ஸோ எந்த ஒரு அந்த லாஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கோசரமே அவர் வந்து பே பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி தான் பார்க்கணும். நம்ம ஏதாவது ஒரு ஃபைனான்ஷியல் டெசிஷன் எடுத்தோம் அப்படின்னா நம்ம அந்த இன்வெஸ்ட் பண்ணுற அந்த அமௌண்ட்டை வந்து ஃபைனாக பார்க்காம அதை வந்து ஒரு ஃபீயாக தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஸ்கூல் ஃபீ இல்லாட்டி காலேஜ் காசு கட்டுறோம் அப்படின்னா அது வந்து நம்ம ஃபீயாக தான் பார்ப்போமே தவிர அது வந்து ஒரு ஃபைனாக பார்த்ததில்லை இல்லையா? இதே இது நம்ம வந்து போலீஸ்க்கு எங்கேயோ மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து ஃபைனாக தான் பார்ப்போம். ஸோ வந்து அதேமாதிரி ஃபைனான்சியலாக நம்ம எந்த டெசிஷன் எடுத்தாலுமே இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலுமே நம்ம பண்ணுற அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம வந்து ஃப்ரீயாக தான் பார்க்கணுன்னு ஆத்தர் சொல்கிறாரு. ஒரு ஃபைனாக நம்ம பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. இது எல்லாத்தையும் த சைக்காலஜி ஆஃப் மனி பை மார்கன் ஆஸ்வெல் இந்த புக்கிலேருந்து படித்து சொல்லியிருக்கேன். உங்களுக்கும் இந்த புக் படிக்கணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.